ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு பறவை வந்து தன்னுடைய குஞ்சுகளை எந்நேரம் பாதுகாத்துட்டே தான் இருக்கணும். அது தூங்குவது போல் இருக்குமே தவிர தூங்காது. அழுத்தம் குறைஞ்சு நீங்க இன்னும் நல்லா என்ன பண்ணலாங்க, ஒரு புத்துணர்வோட செயல்பட முடியும்னு இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்றாங்க. நைட்டு தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம் அல்லது இங்க படிக்க போறோம், எல்லாமே என்ன பண்றேங்க, ஒரு டைம் டேபிள் மாதிரி. அழகு இன்னொரு அழகை மயக்கிய. பொதுவா அழகுனாலேயே மயக்கக்கூடியதுதான், அது இன்னொரு அழகை மயக்குகிறதாம். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில செய்திகள் நம்ம பார்த்துட்டு போலாங்க. இந்த அழகை நாம புரிஞ்சுக்க எங்க தவறோம்? முதல்ல இன்னைக்கு நம்ம இயந்திரங்களோட தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், இல்ல எதுவா இருக்கட்டும், நம்ம ஒரு கருவியின் துணை இல்லாம இருக்கிறதே கிடையாது. அந்த கருவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் கிடையாது. அந்த கருவி வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் செய்யும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். நைட்டு தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம் அல்லது இங்க படிக்க போறோம், எல்லாமே என்ன பண்றேங்க, ஒரு டைம் டேபிள் மாதிரி ஃபாலோ பண்றோமே தவிர ஒரு அழகை ரசிப்பதற்கோ அல்லது ஒரு மகிழ்ச்சியோட பேசுவதற்கோ நாம் நேரம் ஒதுக்குறோமா? ஒரு கருவி உயிர் இல்லாதது, ஆனா மனிதர்களாகிய நமக்கு உயிர் இருக்கிறது. நம்மளால மட்டும்தான் ஒரு அழகை ரசிக்க முடியும். அழகை ரசிச்சாலே, அந்த அழகை நீங்க ரசிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் குறைஞ்சு நீங்க இன்னும் நல்லா என்ன பண்ணலாங்க, ஒரு புத்துணர்வோட செயல்பட முடியும்னு இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்றாங்க. எதையும் ஒரு ரசிப்பு தன்மையோட வாழ பழகுவது என்பது அதன் பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா எழுத்தால அழகு சொல்றதுங்கிறது இன்னும் கூடுதல் அழகு. அதாவது ஒரு எழுத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவிஞன் சொல்லும் அழகு இருக்கு பாருங்க, அந்த மூலமா சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது மிக அழகானது. அப்படிதான் இந்த கம்ப ராமாயணத்தை நம்ம இங்க பார்க்கணும். ஏன்னா கம்ப ராமாயணமே வந்து பாத்தீங்கன்னா எழுத்து அழகுகளால் உருவானவை. அதுல ஒவ்வொரு வரியும் சொல்வதற்கு அழகை மேம்படுத்தி, ஒரு சொல்லுக்கு அழகு கூட்டி, ஒரு செயலுக்கு அழகு கூட்டி, 4 வரிகளில் பல செய்திகளை உள்ளடக்கினார் கம்பர். அதுல இந்த கம்ப ராமாயணத்தோட இந்த பாடல் பாலகாண்டம் 460 வருது பாருங்க. இதுல எப்படி அவர் இந்த அழகை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்துல எல்லாம் நெல்லு தூத்து வாங்கினீங்க அவங்கள பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நெல்லு தூத்துறவங்களையும் அன்னம் தூற்றுபவர்கள்னு சொல்லுவாங்க. அன்ன பறவைன்னு ஒரு பொருள் இருக்குது, பயிருக்கும் அன்னம்னு ஒரு பொருள் இருக்குது. அப்படி அந்த அன்ன பறவைகள்லாம் அந்த அன்னம் தூத்து அழகு போல் இருக்குமா இந்த நெல்லு தூத்த பெண்கள். அவங்கள பார்த்து அந்த அன்ன பறவையே ரொம்ப அழகானது, அந்த அன்ன பறவை அவங்கள பின்தொடர்ந்து போகுமா. இதுதான் நான் சொன்ன தலைப்புக்கு பொருள். அதாவது ஒரு அழகே ஒரு அழகை பார்த்து மயங்கியது. அந்த அன்னப்பறவை இந்த நெல் தூத்தும் பெண்களினுடைய அந்த வேலையை பார்த்துட்டு, என்ன இவ்வளவு அழகா நெல் தூத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து மயங்கி பின்னோக்கி போகுமா. அவங்களுடைய அந்த தூத்தும் போது அந்த குரல் இருக்குது பாருங்க, அது குயிலின் ஓசை போல் இருக்குமா. ஒரு குயில் பாடுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க அந்த கூவும் குரல் குயிலோசை போல் இருக்கும் அப்படிங்கிறார். அவங்க குரல்கள், பேசும் குரல், இது எல்லாம் சோலைக்குள்ள இருக்கும் அழகு ஒவ்வொன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே வராருங்க. இங்க பாருங்க, அந்த செய்யுளுடைய வரி இதுதான். அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. தூவி அன்னம் தம் இனம் என்று நடைகண்டு தொடர, தூவி அன்னம் தம் இனம் என்று நடைகண்டு தொடர, கூவும் மென் குயில் குதலையார் குடைந்த புனல்வாய், ஓவியில் குங்கும சுவடு ஊற, ஒன்றோடு ஒன்றி ஊடி, பூ உறங்கினும் புல் உறங்கினும் புல் உறங்காதென பொய்கை அப்படின்னு இந்த பாடல் வரிகள் எழுதுறாங்க. அதாவது அவ்வளவு அழகழகா வர்ணிச்சுட்டே வந்த இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாருங்க, இது ஒரு பொய்கை அப்படிங்கிறாருங்க. அந்த பொய்கைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் உறங்கிடுவாங்க, ஆனா புல் மட்டும் உறங்காதது ஏனோன்னு கேட்கிறாரு. இந்த புல்லுனாங்க பறவைன்னு பொருளுங்க. இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைகளை பார்த்து பிள்ளைங்க அங்க விளையாடுதுன்னு எல்லாம் சொல்றோம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது, குழந்தைகள்னு தான் சொல்லணும். பிள்ளைகள்னு சொன்னீங்கன்னா அது பறவை குஞ்சுகளை தான் பிள்ளைகம்பாங்க. மனிதர்களான நமக்கு சொல்லும் போது குழந்தைகள், குழந்தைய
அப்படிதான் நம்ம சொல்லணும். இங்க அப்படித்தான் அவர் சொல்றாரு, புல் உறங்காதென பொய்கை அப்படின்னா, ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை எந்நேரம் பாதுகாத்துட்டே தான் இருக்கணும். அது தூங்குவது போல் இருக்குமே தவிர தூங்காது. இதை நீங்க இன்னைக்கும் கூட வீடுகள்ல பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தை நல்லா தூங்குமே தவிர தாய் தூங்குனதா வரலாறே கிடையாது. குழந்தை வேணா நல்லா தூங்கும், தாய் தூங்கலாம்னு நினைக்கும் போது குழந்தை எந்திரிச்சிடும். குழந்தையை தூங்க வச்சுட்டு தாய் தூங்கலாம்னு நினைக்கும் போது தாய்க்கு தூக்கம் வராது. இது வீட்டுல நடக்கிற நிகழ்வு. ஆனா ஒரு பொய்கையில் அப்படி நடக்காதுங்க. எப்படின்னா, தன்னை சுற்றியும் பல எதிரிகள் இருப்பாங்க. அந்த குஞ்சை தூக்கிட்டு போறதுக்கு வெவ்வேறு எதிரிகளை இவங்கதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எந்த பறவை வேண்டுமானாலும் அந்த பறவையினுடைய குஞ்சை சாப்பிடுவதற்கு ஒவ்வொரு நொடியும் காத்துக்கிட்டு இருக்கும். அப்ப இது தூங்குனா தன்னுடைய வம்சமே போச்சுங்க. அதான் சொல்றாரு அவரு, எல்லாம் உறங்குகிறதாம். அந்த அன்னம் தூத்திய பெண்களும் ஓய்வெடுக்கிறாங்க, அன்னமும் ஓய்வெடுக்குது, பூவு கூட உறங்குகிறதாம். பாருங்க அவர் எப்படி சொல்றாரு, பூ கூட உறங்குகிறது, பறவை உறங்காதது ஏனோ அப்படின்னு ஒரு கேள்வியோட இவரு போடுறாருங்க. அதான் பொய்கை அப்படிங்கிறார். இங்க தாய் எப்படி ஒரு செய்திக்குள்ள எவ்வளவு செய்திகள் உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாருங்க. இதுதான் நம்ம இலக்கியத்தின் சிறப்பு. மேலும் இது போன்ற இலக்கிய செய்திகளை கேட்பதற்கு எங்க சேனலோட நீங்க இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.